அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க முக்கியமாக நான் சொல்ல நினச்சதுங்க, ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்ததுங்க, சுத்தமாக டைம் கிடைக்காதங்காட்டிக்கு நம்மளால் போட முடியலைங்க. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய என்கொயரிஸ் வருதுங்க. ஸோ அந்த என்கொயரியில் பார்த்தீங்கன்னாங்க நார்மலாக ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருந்தாங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறேனுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருவாங்கங்க. அந்த ஸ்பெக்கில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாங்க போகிற ஸ்டெபிலைசரோட கெப்பாசிட்டிங்க, தட் மீன்ஸ் கேவிஏ ஆர் கிலோவாட் வாட் எவர் இட் இஸுங்க, அந்த கெப்பாசிட்டிங்க, அது என்ன வோல்டேஜ் ரேஞ்சில் வேணும் அப்படின்ற டீட்டெயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க அதில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அது நார்மல் டிம்மர் பேஸ்டு ஸ்டெபிலைசருங்களா, அப்படி இல்லாத லீனியர் டைப் சர்வோ ஸ்டெபிலைசருங்களா, அந்த மாதிரியான டீட்டெயில் ஸ்பெக்கு எல்லாமே இருக்குங்க. நான் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னாங்க தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்கை நான் இன்க்ளூட் பண்ணுறேனுங்க, அதை பாருங்கள். ஸோ ஒரு டெக்னிக்கல் பர்சன் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன் ஆர் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக டெக்னிக்கல் டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு நார்மல் கஸ்டமர், நார்மல் ஹியூமன் பீயிங்காக எலக்ட்ரிக்கல் நாலேஜ் எல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்ற போது நமக்கு எப்படி நம்ம ஒரு சர்வோ ஸ்டெபிலைசர் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் பண்ண வேண்டியது, உங்களுக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும், எவ்வளோ கிலோவாட் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டுங்க உங்களோட லோடு என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் டிவி, ஃபேனு, லைட்டு, உங்களுக்கு என்னென்ன லோடெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லோடு டீட்டெயில்ஸை வச்சுட்டுங்க டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேஷன் கால்குலேஷன் போட்டாலுமே போதுங்க. அந்த லோடெல்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ கிலோ வாட்ஸ் வருதுன்றதை போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் டு கிலோவாட் கால்குலேட்டர், வாட்ஸ் டு கேவிஏ கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எங்கள்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா மிஸ் ஆகாமல் நாங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவோங்க. ஃபர்ஸ்ட் திங்கு கிலோவாட்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸுங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னாங்க உங்களோட லோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க நீங்கள் ஒரு 1 HP மோட்டர் வச்சுருக்கீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க, ஒரு 4 ஆம்பியர் கரண்ட் எடுக்குதுன்னா, ஆனால் அது லோ வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா அது எடுக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க, ஆம்பியர் ஜாஸ்தியாக வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 230 ஒரு 4 ஆம்பியர் எடுக்குதுன்னா அது 170 6 ஆம்பியர் 7 ஆம்பியராக எடுக்குங்க. இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளோட மோட்டர் பார்த்தீங்கன்னா அது வாட்ஸை தான் கன்சியூம் பண்ணுங்க, அது ஒரு பவரை தான் கன்சியூம் பண்ணுங்க. பவர் மீன்ஸ் உங்களுக்கு வோல்டேஜையும் கரண்ட்டையும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் பவருங்க. அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸுமே பார்த்தீங்கன்னா பவரை தான் கன்சியூம் பண்ணுங்க, பவரை தான் கன்சியூம் பண்ணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியருங்க, எவ்வளோ ஆம்பியர் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சர்வோ ஸ்டெபிலைசர் நீங்கள் வாங்குறதுக்கு நமக்கு என்கொயரி கொடுக்கும் போதுங்க, அது நம்ம கம்பெனி என்கொயரி பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் என்கொயரி பண்ணலாங்க. எங்கே போனாலும் இந்த டீட்டெயில் தான் கேட்பாங்க. இது நார்மலாக உங்களுக்கு டெக்னிக்கலாகவே உங்களுக்கு அதை பற்றின நாலேஜும் உங்களுக்கு அதிகமாயிருங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாயிருங்க. ஒரு ஜென்ரல் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டீட்டெயிலான விஷயம் தாங்க இது. ஸோ இது செகண்ட் திங்குங்க. ஃபோர்த்து திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க, இந்த டீட்டெயிலாம் கேட்டுறீங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் சொல்கிறோங்க. அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வீகார்டு மாதிரியே எவரெஸ்ட் மாதிரியே இருக்காதுங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் முழுக்க இண்டஸ்ட்ரியல் டைப் ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது உங்களுக்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் மாடல் வீடுங்களுக்கு, கடைங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுறோங்க. ஆனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தாங்க இருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக்காக இது பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெபிலைசரோட இதை கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு அது எப்படி சொல்கிறோங்க தப்புங்க. ஏன்னா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலே வேறங்க. ஏன்னா நம்மள்ட்ட நார்மல் டைப் ஸ்டெபிலைசரும் இருக்குதுங்க, அது பண்ணக்கூடிய மெக்கானிசம், அது எப்படி அதை வேலை செய்ய வைக்கக்கூடிய மெக்கானிசமே வேறங்க, இது வேலை செய்கிற மெக்கானிசமே வேறங்க.
அதில் வந்து அவுட்புட் வந்து அக்யூரேட்டாக இருக்காதுங்க. இதில் வந்து அவுட்புட் அக்யூரேட்டாக இருக்குங்க. அதோட லைஃப் ஸ்பேன்ன்றது வந்து ரொம்ப கம்மிங்க. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகங்க. அது வந்து ஒரு 10 கிலோ வருதுன்னா இது பார்த்தீங்கன்னா 60 கிலோ வருங்க. அதோட மெட்டீரியல் வந்து வேறங்க, இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வேறங்க. அதோட பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வேறங்க, இதோட வெயிட் வந்து வேறங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட அந்த சர்வீஸ் மெத்தட் வந்து வேறங்க, இது சர்வீஸ் வைக்கக்கூடிய மெத்தட் வந்து வேறங்க. அதோட மெயின்டெனன்ஸ் வந்து வேறங்க, இதோட மெயின்டெனன்ஸ் வந்து வேறங்க. முழுக்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்டெபிலைசர், ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னாங்க ஸ்டெபிலைசர்னாவே V-Guard அல்லது எவரெஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் மட்டும் தான் தெரியுங்க. இந்த சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பற்றி நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. அதனால தான் நாங்கள் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டெபிலைசரை விட இதோட அக்யூரேசி வந்து ஜாஸ்திங்க, லைஃப் ஸ்பேன் வந்து ஜாஸ்திங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க முழுக்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க. நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு 25 kVயோ 30 kVயோ போட்டுட்டிங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் வந்து அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸ் நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் சர்வோ ஸ்டெபிலைசர் தான் போகணுங்க. நான் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சர்வோ ஸ்டெபிலைசர் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாதுங்க. அது வந்து இந்தியாவில் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ICF ரயில்வேஸுங்க, ஈவன் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் எல்லா இடத்துலையும் நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸோட அப்ரூவ்டு பிராண்டுங்க. அதோட இதுவும் கூட நான் முடிஞ்ச நான் அதில் ஆட் பண்ணுறேனுங்க. ICFக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறேங்க. எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையும் நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாங்க எல்லா இண்டஸ்ட்ரிலையும் சரிங்க, குறிப்பாக நமக்கு சென்னையிலையும் சரிங்க, அல்லது கோயம்புத்தூர்லையும் சரிங்க, திருப்பூர்லையும் சரிங்க, ஈரோடுங்க, உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாலையுங்க நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை சைட்டில் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் டைரெக்டாக போய் விசிட் பண்ணலாங்க, பார்க்கலாங்க, பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் வாங்கிட்டீங்க, மெயின்டெனன்ஸ் ஏதாவது தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி பண்ணியே ஆகணுங்க. இதில் மெயின்டெனன்ஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு நாங்களே சர்வீஸ் டீம்லேருந்து வருவாங்க. நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டாங்க, நாங்களே உங்களுக்கு வந்து சர்வீஸ் டீம்லேருந்து வருவாங்க. உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கு வருவோம். ஸோ வந்து வாரண்டிலே இருக்கும்போது அது ஃப்ரீயாக இருங்க. வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் போட்டுக்கலாம், அல்லது அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குதுங்க, அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வித் மெட்டீரியல் வித்தவுட் மெட்டீரியல் நிறைய இது இருக்குதுங்க, அதை நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. கம்பல்சரி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்ற வந்து எங்களோட தரப்புலேருந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வருங்க. ஒரு 100ல் 1 தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட்ன்றது வந்து ரேருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாங்க எந்த ஒரு சர்வோ ஸ்டெபிலைசருமே பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து அக்யூரேசி லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +/- 1% மட்டும்தான் மாறுங்க. மற்றபடி இதோட ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக இருக்குங்க. இதை பற்றின மேலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா www.organoelectric.in வெப்சைட்டை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா www.organoelectricstabilizer.com அந்த வெப்சைட்லையும் போய் பார்க்கலாங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸும் இல்லைன்னா எங்களுக்கு கால் பண்ணி ஜஸ்ட் என்கொயரி ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.organoelectric.store அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஸ்டெபிலைசர் லிஸ்ட்டு இருக்குங்க. அந்த லிஸ்ட்லேயும் அதோட கேவிஏ எல்லாம் இருக்குங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆர்டர் டைமிங் பார்த்தீங்கன்னாங்க அது டிபெண்டிங் ஆன் த கேவிஏ சைஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பீரியட் வந்து கொஞ்சம் மாறுங்க, முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூரேசியில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூராக இருக்குங்க. ஸோ இதை பற்றின மேலும் இன்னும் டவுட்டு இருந்ததுன்னா நான் தவறாமல் நம்மளோட கம்பெனி நீங்கள் கால் பண்ணலாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. 2 நம்பர் இருக்குதுங்க, எதுக்கு வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஸோ சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் நம்ம ஸ்டெபிலைசர் மட்டும் கிடையாதுங்க, எந்த மாதிரியான ஸ்டெபிலைசரையும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் நார்த் இந்தியாவில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒருவேளை சர்வீஸ் பண்ணணும் ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தவறாமல் நம்ம கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க.
ஒருவேளை உங்கள் கம்பெனிலேயோ அல்லது வீட்லேயோ பார்த்தீங்கன்னா நிறைய சர்வோ ஸ்டெபிளைசர் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னாவும் அதுவும் நாங்கள் பண்ணித்தரேங்க. ஸோ சர்வோ ஸ்டெபிளைசர்லையோ டிரான்ஸ்ஃபார்மர்லையோ A to Z சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இருக்குதுங்க. ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டு கடைசி எண்டு வரைக்கும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோக்களில் நான் கொடுக்க பார்க்குறேனுங்க. இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.